ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குட்டி சம் தான், ரொம்ப ஈஸி தான். இஃப் பி கிராஸ் ஏ வந்து இவ்வளோ வேல்யூஸ்னால் ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு எப்போவுமே தெரியும், நம்ம கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டு போடுவோம், செகண்ட் நம்பரை செகண்ட் போடுவோம். கரெக்டாக? அதாவது ஃபஸ்ட்டு உள்ள ஃபேக்டர்ஸை வந்து ஃபஸ்ட் இதில் போட்டிருப்போம், செகண்ட் உள்ள ஃபேக்டர்ஸை வந்து செகண்ட் இதில் போட்டிருப்போம். அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஏ கிராஸ் பி இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்களா, ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம எழுத போகிறது கரெக்டாக ஏயா பியான்ற கன்ஃபியூஷன்ஸ் வந்து இல்லாமல் நம்ம கரெக்டாக எழுத முடியும். கரெக்டாக? இதில் வந்து செகண்டு வந்து ஏ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ செகண்ட் வந்து ஏ கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் வர்றது தான் ஏயாக இருக்கணும். அப்போது 3 4 ரிப்பீட் ஆகுது. அப்போ என்னது? ஏ வந்து 3 4. அதே இது பி வந்து என்னென்னா -2 0 3. ஓகேவா? ஏன்னா இது நம்ம ரிப்பீட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்? -2 அப்படி தானே எடுப்போம். எடுக்கும்போது இப்படி தானே எடுத்திருப்போம். இப்போ ஏ பி கிராஸ் ஏன்னா எப்படி எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இதை போட்டு பாருங்கள், இந்த கரெக்டாக வருதான். -2 3 -2 4 0 3 0 4 எனக்குக்கா கரெக்டு தானே? அப்போ இது என்னது வரும்? ஏ வரும்போது 3 and 4 வரும், பி வரும்போது 2, இது திருப்பி ரிப்பீட் தான் பண்ணிடுவோம். கரெக்டாக? 0 இது ரிப்பீட் ஆகிருக்கு 3, அப்போ -2 0 3. ஓகேவா?